பழைய ரூபாய் நோட்டுகள் மூலம் வரிகள் செலுத்தும் காலக்கெடு இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதுவரை 63 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்று கடைசி நாளாகும். சென்னை மாநகராட்சியில் வணிக வரி, தொழில் வரி, சொத்து வரி போன்றவற்றை இந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து செலுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று தண்ணீர் கட்டணம், மின்சார கட்டணம், பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் நிரப்புவது, ரயில் நிலையங்களில் ரயில் டிக்கெட், விமான டிக்கெட் போன்றவற்றை பெறுவதற்கும் இந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று இன்று கடைசி நாள் என்பதால் சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை கட்டுவதற்காக கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 446 சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டன. அதில் நேற்று வரைக்கும் 63 கோடி ரூபாய் இந்த சிறப்பு மையங்கள் மூலம் வரி வசூலாகி இருக்கிறது. அந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் மூலமாகவே இவ்வளவு ஒரு தொகை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் நமக்கு தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று இன்று மாலை 6 மணியுடன் இந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான நேரம் முடிவடைவதால் இன்று அதிக பகுதிகளில், அதாவது சொத்து வரி, தொழில் வரி, வணிக வரி செலுத்துவதற்கும், தண்ணீர் கட்டணம், மின்சார கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கும் பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதால் இந்த பகுதிகளில் அதிக அளவு கூட்டங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் நாகராஜன்.